தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 5/6/2024 புதன்கிழமை கார்த்திகை நட்சத்திரம் இரவு 9:34 வரை, பிறகு ரோகிணி நட்சத்திரம். இன்றைக்கு கார்த்திகை. முருகப்பெருமானை வழிபட்டால் முன்னேற்றம் கிடைக்கும். குகனை வழிபட்டால் குறைகளெல்லாம் தீரும். கந்தப்பெருமானை சொந்த பெருமானாய் நினைத்து வழிபட்டால் வந்த துயரங்கள் வாயிலோடு நிற்கும். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, மனிதன் சாதிக்காததை மாணிக்கம் சாதிக்கும் அப்படிங்கிறாங்க. ஜெம்மாலஜின்னு ஒன்று இருக்குது. அதாவது எந்த ரத்தினத்தை எந்த விரலில் போடணும், எந்த மாதிரி வடிவத்தில் நம்ம செய்யணும், தங்கத்தில் செய்கிறதா வெள்ளியில் செய்கிறதா, அது எண்கோணமா அறுகோணமா முக்கோணமா நாற்கோணமா, எப்படி எந்த வடிவத்தில் நம்ம ராசிக்கு ஏற்ற விதத்தில் செய்தால் நமக்கு உடனடியாக பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பொதுவாக செட்டிநாட்டு பகுதியெல்லாம் மாணிக்கம்னு பேர் வைப்பாங்க. சிம்ம ராசிக்காரர்கள் மாணிக்கம் போட்டுக்கணும். போட முடியலை அப்படின்னா அவங்களுடைய பேரே மாணிக்கம் அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி கடகராசிக்காரங்க முத்து போட்டுக்கணும். முத்து போட வசதி இல்லை அல்லது முத்து போட்டுக்க முடியலைனாலும் கூட கடகராசியில் பிறந்தாலே முத்துன்னு பேர் வைப்பாங்க. அது மாதிரி மிதுன ராசிக்காரங்க மரகதம் போட்டுக்கணும். ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு, மிதுனத்தில் பிறந்துச்சுன்னா மரகதம்னே பேர் வைப்பாங்க. இப்படி நவரத்தினத்தின் பெயரை கூட வைத்தார்கள் அந்த தமிழர்களெல்லாம். அந்த நவரத்தினம் என்ன செய்யும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதாவது எந்த கல் வாங்கினாலும் வாங்கினோன்னு போட்டுறக்கூடாது. ரொம்ப சோதனைகள் இருக்கும், சோதித்து பார்த்து தான் போடணும். ஒரு நல்ல முத்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு டம்ளர் பாலில் போட்டிங்கன்னா மேலே மிதக்கணும். நீலக்கல்லெல்லாம் வச்சு பார்த்து போடணும். சில பேருக்கு நீலம் ஆபத்தை கொடுக்கும், சில பேருக்கு ரொம்ப யோகத்தை கொடுக்கும். இதெல்லாம் ரத்தினபுரி இளவரசர்னு சொல்லி பழைய காலத்தில் ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல ஒரு கல் இருக்கும். அந்த கல்லை மோதிரமாக்கி அரசர் ஒரு சாதாரண ஒரு சிப்பாய் போடுவார். திடீர்னு யானை மாலை போட்டு ராஜாவாக்கிடும். ராஜாவாகி கொஞ்ச நாள் இருந்த பிறகு ஒரு காட்டுக்கு வேட்டையாட போவார். அப்போ சாப்பிட்ற போது கை கழுவையில் அந்த கல் கீழே விழுந்துடும். கீழே விழுந்தோடனே அந்த நாட்டை வேறு ஒரு சேனாதிபதி பிடிச்சிடுவார். இந்த கல் இருக்கிற வரைக்கும் அவர் அரசாண்டதாக அந்த படத்தில் காமிப்பாங்க. ஆகையினாலே தான் மனிதன் சாதிக்காததை மாணிக்கம் சாதிக்கும் அப்படின்னாங்க. ஒரு மனிதனால் சாதிக்க முடியாது, ஒரு ரத்தினக்கல் சாதிக்குது. ஆனால் அது ஜாதிக்கல்லாக இருக்க வேண்டும், நல்ல கல்லாக இருக்க வேண்டும், நயமான கல்லாக இருக்கணும். எந்த கல்லை யார் போட்டுக்கொண்டால் எந்த எண்ணாதிக்கத்திலும் நம்ம போட்டுக்கலாம். பிறந்த தேதி அடிப்படையில் 17 அப்படின்னா 8, 8க்குரியது சனி, சனிக்குரியது நீலம் அப்படிங்கிற அடிப்படையில் போடலாம். இல்லை நட்சத்திரம், இன்றைக்கு ஒரு பிள்ளை பிறக்குதா, இன்றைக்கு 5ஆம் தேதி, 5 புதனுக்குரிய எண். புதன் இன்றைக்கி கார்த்திகை நட்சத்திரம், புதனுக்குரிய பச்சையும் போடலாம். கார்த்திகை நட்சத்திரத்துக்குரிய மாதிரி சூரியனுக்குரிய மாணிக்கமும் போடலாம். ஜாதகத்தில் சூரியன் நல்லா இருந்தால் அதுக்குள்ள கல்லை தேர்ந்தெடுக்கலாம். அதே நேரத்தில் புதன் நல்லா இருந்தால் புதனுக்குரிய கல்லை தேர்ந்தெடுக்கலாம். நாள், திதி, யோகம், கரணம், நட்சத்திரம் பார்த்து நம்ம எந்த கல்லை போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்ல பலன் கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு போடணும். அப்படி போட்டுக்கொண்டால் மனிதன் சாதிக்காததை அந்த மாணிக்கல் சாதிக்கும் என்ற கருத்தை தெரிவித்து, இனி யார் யாரெல்லாம் எந்த கல்லை அணிவிப்பதன் மூலம் எந்த விரலில் எந்த நேரத்தில் எந்த பாடல் படித்து எந்த தெய்வ சந்நிதியில் அணிவிப்பது என்பதை பற்றியெல்லாம் இந்த தந்தி தொலைக்காட்சியிலே உங்களுக்கு தொடர்ந்து சொல்வேன் என்று சொல்லி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று செவ்வாய் சொந்த வீட்டில் இருக்கிறார். உங்கள் ராசிநாதனே ராசியில் இருக்கின்ற பொழுது நீங்கள் எதை நினைத்தீர்களோ அதை சாதித்து காட்டுவீர்கள். அது மட்டுமல்ல, ஆரோக்கியம் சீராக இருக்கும். அதே நேரத்திலே உத்தியோகத்திலே உங்களுக்கு மேலதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்வார்கள், கேட்ட சலுகைகளை கொடுப்பார்கள். இந்த நாள் இனிய நாள். ரிஷபராசி நேயர்களே, இன்றைக்கு உங்கள் ராசிக்குள் சந்திரன் இருக்கின்றார். சந்திரன் மட்டுமல்ல, சூரியன், புதன், வியாழன், சுக்கிரன், 4-5 கிரகங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே இருந்தாலே கூட்டு கிரக யோகம் என்று அதற்கு பெயர். ஒரு கிரகம் செய்யாதே மற்றொரு கிரகம் செய்யும். இன்றைக்கு உங்களுக்கு சூரியன் பலன் கொடுக்கவில்லையா, புதன் கொடுக்கும். புதன் கொடுக்கவில்லை என்றால் சுக்கிரன் கொடுக்கலாம். சுக்கிரன் கொடுக்கவில்லை என்றால் வியாழன் கொடுக்கலாம். வியாழனோடு சுக்கிரன் இணைந்தால் விபரீத முறையில் உங்களுக்கு பலன் கிடைக்கும். சூரியனும் புதனும் இணைந்தால் புத ஆதித்ய யோகம், சூரியனும் புதனும் சுக்கிரனும் இணைந்தால் புத சுக்கிர யோகம். ஆக யோகங்களுக்கு மத்தியில் இன்றைய நாள் பிறக்கிறது என்பதனாலே உங்களுக்கு மிக அற்புதமான நாள். நினைத்ததெல்லாம் நிறைவேறும், தொற்ற காரியங்களில் வெற்றி கிடைக்கும், துணையாக இருக்கும் நண்பர்கள் தோள் கொடுத்து உதவுவார்கள், பணவரவு திருப்தி தரும். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சாமர்த்தியமாக பேசி சமாளிக்க வேண்டிய நாள். இன்றைக்கு திடீரென பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய சூழல் உருவாகும். விரயஸ்தானத்திலே 4-5 கிரகங்கள், விரயங்கள் மிக அதிகமாக இருக்கும். ஒரு தொகை வந்தால் வரும் முன்னதாகவே செலவு காத்திருக்கும். எப்படி இருந்தாலும் நீங்கள் திட்டமிட்டு செலவு செய்ய இயலாது, கவனம் தேவை.
கடகராசி நேயர்களே, உங்களுக்கு அஷ்டமத்திலே சனி. அஷ்டமத்தில் சனி இருந்தால் அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி என்பார்கள். எனவே ஏதாவது ஒரு புது முயற்சி செய்ய நினைத்தால் அதில் தடைகளும் தாமதங்களும் வரலாம். அருகில் இருக்கும் அனுபவஸ்தர் அல்லது யாரேனும் ஒரு ஆண்டோர்கள் சான்றோர்களிடம் யோசித்து யோசனை கேட்டு செய்வது நல்லது. அது மட்டுமல்ல, அரசியல் களத்தில் நீங்கள் இருப்பவர்களாக இருந்தால் திடீரென பொறுப்புகள் மாற்றப்படலாம். இடமாற்றங்களும் உத்தியோக மாற்றங்களும் வருவதற்கான அறிகுறிகள் தென்படும். இந்த நாள் உங்களுக்கு யோசித்து செயல்பட வேண்டிய நாள். சிம்மராசி நேயர்களே, மறைந்த ராகுவால் நிறைந்த தனலாபம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. தொழிலே 2 மடங்கு லாபம் கிடைக்கும். 10லே குரு இருந்தால் பதவி மாற்றம் என்பார்கள். அந்த குருவோடு இன்று மற்ற கிரகங்கள் சூரியன், புதன், சுக்கிரன், சந்திரன் அனைத்துமே இருப்பதனாலே உங்களுக்கு நல்ல தொழில் வாய்க்கலாம். தொழிலிலே புதிய பணியாளர்கள் வந்து இணையலாம். பழைய பங்குதாரர்களை விலக்கிவிட்டு புதியவர்களை இணைத்துக்கொள்ள முன்வருவீர்கள். ஆக இன்றைக்கு பயணங்களாலும் உங்களுக்கு பலன் உண்டு. புதிய முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு ஜென்மத்தில் கேது. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்று நினைப்பீர்கள். ஆனால் நினைத்தது நடக்குமா? 8லே செவ்வாய் இருக்கின்றார். நினைத்தது நிறைவேறுவது அரிது. ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கும். எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படலாம். என்ன இருந்தாலும் செவ்வாய்க்குரிய வழிபாடுகள், புதனுக்குரிய வழிபாடுகளை எல்லாம் மேற்கொள்ள வேண்டும். பொதுவாகவே நீங்கள் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டாலே குடும்ப முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். கவலைகள் தீர வேண்டுமானால் இன்று கந்தனை வழிபட வேண்டும். அதே நேரத்தில் யாருக்கேனும் நீங்கள் ஏதாவது ஒரு உதவி செய்ய நினைத்தால் அது சிறப்பாக நடைபெறாது. உங்களுக்கு மேலும் பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் கூட கொடுக்கலாம். என்ன இருந்தாலும் பிறருக்கு நன்மை செய்தால் அது தீமையாக முடிகின்ற நாளாகத்தான் இந்த நாள் இருக்கின்றது. நிதானத்தை கடைப்பிடிக்க வேண்டும். அமைதியை கடைப்பிடிக்க வேண்டும். வாங்கல் கொடுக்கல்களில் மிக 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 கவனத்தோடு இருக்க வேண்டும். தெருவில் செல்கின்ற பொழுது தயவு செய்து செல்பவர்களை பேசிக்கொண்டு செல்ல வேண்டாம். எதிர்வருபவர்களை நல்லா கண்காணித்து செல்ல வேண்டும். வாகனங்களாலும் உங்களுக்கு சில விபத்துகள் ஏற்படலாம். கவனம் தேவை. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று வாய்ப்புகள் வாயில் கதவை தட்டும் நாள். வருங்கால நலங்கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பொருளாதாரம் மிகச்சிறப்பாக இருக்கிறது. குரு பார்வை இருப்பதனாலே மங்கள ஓசை மனையில் கேட்கவில்லையே என்ற கவலை அகலும். தங்குதடைகள் தானாக விலக வேண்டுமானால் குரு பார்க்க வேண்டும். அந்த குரு இன்று பார்க்கிறது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு கார்த்திகை விரதம் என்பதனாலே இன்று அதிகாலையிலேயே நீங்கள் பஞ்சமுக விளக்கேற்றி முருகப்பெருமானை வழிபட்டால் முன்னேற்றத்தின் முதல் படிக்கு செல்ல இயலும். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு மிக மிக கவனம் தேவைப்படுகின்ற நேரம். மாற்று மருத்துவத்தால் உங்களுக்கு மனக்கலக்கம் அகலும். வீட்டு பிரச்சனைகள் கொஞ்சம் கொடிகட்டி பறக்கும். அருகில் உள்ளவர்களின் அனுசரிப்பு கொஞ்சம் குறையலாம். யாரிடமேனும் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் உங்கள் பொறுப்புகளை ஒப்படைத்தால் அது நடைபெறாமல் போகலாம். எனவே கவனம் தேவை. மற்றவர்களை நம்பி எதுவும் செயல்பட இயலாத நாள் இந்த நாள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் குரு பார்வை இருக்கின்றது. குரு பார்க்க கோடி நன்மை என்பதனாலே இன்றைக்கு நீங்கள் எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் அது சிறப்பாக நடைபெறும். உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு மறுக்கப்பட்ட உரிமைகள் மீண்டும் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் கருத்துக்களை மேலதிகாரிகள் ஆமோதிப்பார்கள். இடம் வாங்க வேண்டும், வீடு வாங்க வேண்டும், கட்டியை விட்டு பழுது பார்க்க வேண்டும் என்றெல்லாம் நீங்கள் கனவு கண்டால் அது நடைபெறும் நாள் இந்த நாள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு அன்பு நண்பர்களின் ஆதரவு கிடைக்கின்ற நாள். ராசியிலேயே சனி இருக்கின்றார். யோசிக்காது செய்த காரியங்களில் கூட வெற்றி கிடைக்கும். பொதுநலத்தில் நீங்கள் ஈடுபட்டிருந்தால் உங்களுக்கு புதிய பொறுப்புகள் வரலாம். அரசியல்வாதிகளின் அனுகூலமும் உங்களுக்கு உண்டு. இந்த நாள் யோக நாள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு ஜென்மத்தில் ராகுவை போல கொடுப்பானும் இல்லை என்பார்கள். இன்று அயல்நாட்டிலிருந்து வரக்கூடிய தகவல் ஆச்சரியம் தரும். உத்தியோகத்திலிருந்து நீங்கள் வேறு உத்தியோகத்திற்கு முயற்சி செய்திருந்தால் அது கைகூடலாம். அயல்நாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களில் பணிபுரிய அழைப்புகள் வரலாம். தனவரவு தாராளமாக இருக்கிறது. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பூர்வீக சொத்து பிரச்சனைகள் இன்று அகலலாம். அதற்கான பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வரும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.